மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோவில். இது இந்து அறநிலைத்துறைக்கு கீழே வருது. இந்த கோவில்ல அதுல டெம்பரவரியா பாதுகாப்பு பணியில இருந்த 27 வயது இருக்கக்கூடிய அஜித்குமார் நபரை அந்த திருப்போணம் காவல்துறையினர் அடித்து கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் பெரிய அளவு கொந்தளிப்பு உருவாக்கியிருக்கு. இதன் பின்னணி என்ன, இதுல சில கூடுதல் விவரங்களை இந்த வீடியோல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இப்போ முதலாவது இந்த விஷயத்தை ரெண்டா பிரிக்க வேண்டியது அவசியம். ஒன்று, அஜித்குமார் அவர்கள் இறந்ததுக்கு பின்னணி இருக்கு இல்லையா, பின்னாடி கூடிய காரணங்கள் என்ன, அது நடந்த சம்பவம் தான் என்ன, இதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சவன. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பரவுது, இதோட உண்மைத்தன்மை என்ன ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கத்து இது அணுகும் விதமாக, இது எந்த அளவுக்கு இங்கே மீடியாவும் மற்ற விதங்களும் அணுகாம இங்கே திமுகன்ற கட்சி அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இந்த ரெண்டையுமே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்றது இந்த வீடியோவில் போக தெரிஞ்சுக்கீங்க. முதலாவது அந்த செக்யூரிட்டி கார்டாக இருந்த அஜித்குமார் வயசு 27 தான். அந்த பகுதியில் இவர் ஹச்ஆர்என்சிக்கில் இப்போ சமீபத்தில் இந்து கோவில்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதுக்காக இந்த மாதிரி இளைஞர்கள் எடுத்திருக்காங்க. அதில் அஜித்குமாரே எடுத்திருக்காங்க. இவர் அன்றைய தேதியில் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் வேலை பார்க்கும்போது அந்த பகுதியில் போதுமான அளவுக்கு காரை நிறுத்துறதுக்கான இடங்கள் கிடையாது. முதலாவது காரை நிறுத்திட்டு கோவிலுக்குள்ளே போகிறது இல்லையா, அது வயதானவர்களுக்கு கடினமான விஷயம். இதனால் சிவகாமின்னு வயசு 75, அவங்களுடைய பொண்ணு நிக்கிதா இல்லை நிஷா, அவங்க திருமங்கலத்திலேருந்து வராங்க. திருமங்கலத்திலேருந்து வரக்கூடிய அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே போக முடியாத நிலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, காரை நிறுத்திட்டு கோவில் பக்கத்தில் நிறுத்திட்டு அவங்க அம்மாவை கைத்தாங்க பிடிச்சி கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டில் அடிக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட இந்த காரை மட்டும் பார்க்கிங்கில் நிப்பாட்டி அந்த கீயை தரீங்களான்னு சொல்லிட்டு அந்த கீயை கொடுக்குறாங்க. அப்போ அந்த அஜித்குமாருக்கு கார் போதிய அளவுக்கு ஓட்ட தெரியாதனால அவருடைய நண்பரை கூப்பிட்றாரு. 2 பேரும் போய் அந்த காரை நிறுத்துறாங்க. கோவிலுக்குள்ளே போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு சிவகாமியும் அவருடைய மகள் நிஷாவும் வெளியே வராங்க. அவங்க அந்த காரை திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு பேக்கில் திறந்த நிலைமையில் கிடக்குது. அந்த பேக்கில் இருந்த சுமார் 10 சவரன் நகை காணாமல் போகிறதா குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை அந்த பகுதியில் கூடிய காவல்துறையிட்ட சொல்கிறாங்க. இந்த காரை எடுத்து வச்ச அஜித்குமார் மீது இயற்கையாக ஒரு சந்தேகம் உருவாகுது. இதன் காரணத்தினால அந்த பகுதியிலேருந்து சுமார் 5 பேர், அவருடைய நண்பர்களுடன் சேர்த்து சுமார் 5 பேரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே இதுதான் அன்றைய தேதியில் மடப்புறம் காளியம்மன் கோவில் முன்பாக நடந்த விஷயங்கள். அஜித்குமார் மீது எப்படி குற்றச்சாட்டு வருதுன்றக்கான விஷயம். இதில் இப்போ 2வது விஷயம், அது என்ன அப்படின்னா, அடித்தாங்களா, அடித்து துன்புறுத்தப்பட்டாங்களா அப்படின்றது. இது முழுமையாக விசாரிச்சதில் என்ன தெரியுது அப்படின்னா, முதலாவது பெரிய குற்றம், காவல்துறையினர் செஞ்ச மிகப்பெரிய குற்றம் என்ன அப்படின்னா, சிவகாமியும் அவருடைய மகளும் ஒரு நகை காணாமல் போன ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் மீது ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் முகாந்திரம் இருக்கா நீங்கள் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை தொடர்ந்துக்க முடியும். அது எதுவுமே செய்யவே கிடையாது. யார் மீது இவங்க புகார் தெரிவித்தாங்களோ அவங்களை கூட்டி போய் நீங்கள் ரிமாண்ட் பண்ணி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டி போகல. இந்த எந்த விதமான விஷயம் பார்க்காம இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ஏரியாக்குள்ள ரவுடிகள் இருப்பாங்க, அது மாதிரி யார் இந்த பசங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த மடப்புறம் காளியம்மன் கோவில் பின்னாடி வச்சு அந்த பகுதியில் ஹச்ஆர்என்சிக்கு ரொம்ப முக்கியம், இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கட்டடத்தில், அதுவும் அரச ஊழியர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் வச்சு அந்த பசங்களை நல்லா அடின்னு அடிச்சிருக்காங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, அன்று இரவு வரைக்கும் அந்த அடி நீண்டிருக்குது. அந்த அடி தாங்க முடியாத ஒரு போட்டு சொல்கிறாங்க. இன்னொரு போட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை காவல்துறையினர் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஓரளவுக்கு அடித்ததுக்கப்புறம் தான் அவங்க உண்மை சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் தான் திருட நகை இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க உண்மை சொன்னானுங்க. ஆனால் அந்த உண்மையை இவங்க ஒழுங்காக சொல்லாதனால தான் வந்தது பிரச்சனை. அந்த நகையை வேறு இடங்களில் இவங்க நகர்த்திட்டானுங்க அப்படின்றது காவல்துறையினுடைய வாக்கு, அப்படின்றது காவல்துறை தரப்பில் இருக்கக்கூடிய செய்தின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, என் மகன் ஒத்துக்கவே கிடையாது, இவங்க அடி தாங்க முடியுமா ஆமான்னு சொல்கிறாங்க, தவிர வேறு என்ன செய்ய முடியும் இவங்க அடித்தா அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ என்ன விஷயம்னா, முதலாவது இந்த சிவகாமி அதுக்கப்புறம் அவங்களுடைய நிசான்றனால திருமங்கலத்துலேருந்து வந்தாங்களே, இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களா அஜித்குமாருக்கு, அவங்க உண்மையிலேயே நகை காணாமல் போச்சா இல்லை வீட்டில் விட்டு வந்தாங்களா, இதில் கொஞ்சமாவது மனசாட்சின்னு காவல்துறை வச்சுக்கோமே. நீங்கள் வீட்டுக்கு போங்க, அதை விசாரணை அங்கே பாருங்கள், ஒருவேளை அங்கே மிஸ் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் வீட்டிலே வச்சுட்டு வர வாய்ப்பு இருக்குது, நாங்கள் இங்கே விசாரணை தொடருவோம். இந்த மாதிரி உங்களால் தீவிரமாக விசாரிக்க, இந்த மாதிரி உங்களால் எடுப்பிலே உங்களால் தெளிவாக விசாரணை கொண்டு போயிருக்க முடியும். ஒருவேளை வந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்களா இல்லை வரதுக்கு முன்னே விழுந்துருச்சா, இந்த மாதிரி 1008 கோணங்கள் நம்மளால் உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு புகார் கொடுத்துட்டீங்களே, யார் இல்லாத விட்டு பையில கூட்டி போய் அடிக்கலாம், அதானே கதை. அதுவும் அடிக்கலாம், பைப்பை வச்சு அடிக்கலான்ற அதிகாரம் எங்கேருந்து காவல்துறைக்கு வருது? இதான் 3வது குற்றச்சாட்டு. எங்கேருந்து உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுக்குறா? முதல் நீங்கள் யார்? சக மனிதனை அடிக்கிறதுக்கு நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம்ன்றது கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகின்றது. நீதிமன்றத்தில் நிறுத்தி நீங்கள் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டு
இருக்கிற விசாரணை நடத்தி முடிச்சு அதில் குற்றவாளி வச்சுக்க தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த பையன் அஜித்குமார்ன்ற பையனும் கூடுதலாக கைது செய்யப்பட்ட 5 நபர்களுக்கால இந்த எல்லா பசங்களும் நான் சொல்கிறேன், ஒருவேளை திருட்டு சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 27, 26 வயதில் தவறாக போகக்கூடிய இந்த இளைஞர்களை நம்மளால் திருத்த முடியும். எப்போனா நீ சட்டத்தின்பால் நடவடிக்கை எடுத்து அவங்களை உள்ளே அனுப்பி அவங்கள சரி செஞ்சால் ஒழிய அவனை கூட்டி வச்சு சாத்தி காட்டு மாநிலத்தில் அடித்து கொண்டேன்னா எவனுக்கு இங்கே நம்பிக்கை வரும்? இது என்ன சட்டத்தின் ஆட்சியா? நான் கேட்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு கோணத்தில் சட்டம் என்ன வழிவகை சொல்லுதோ இல்லை மக்கள் மீது ஏதோ அக்கறை இருந்துச்சோ இப்படி போவீங்களா? எனவே இதில் முழுக்க காவல்துறை 100% தவறு பண்ணியிருக்கு. இதில் தவறு பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பையன் தவறு பண்ணானா அந்த 5 நபர்கள் என்னென்ன பண்ணாங்க, அந்த நகை காணாமல் போனதுக்கு அவங்க தான் காரணமான்றதை விசாரணை பண்ணி அதற்கான விசாரணை தனியாக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பையன் இறந்து போனதுக்கு, அஜித்குமார் அவர்கள் இறந்து போனதுக்கு 100% காவல்துறை தான் காரணம். இவங்க மீது கொலை குற்றத்துக்கான அனைத்து வழக்குகளும் பதிவு செய்யப்படலாம். எனவே அந்த வழக்கை பதிவு செய்யணுன்றதான் இங்கே அஜித்குமாருக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் மற்ற நபர்களுடைய முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயமான உண்மை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நேற்று கிடையாது, காவல்துறைக்கு பொதுவாகவே இது ஒரு குணம் உண்டு. அதாவது இல்லாதவனை கை வைக்கிறது, இருக்கிறவன சலாம் போடுறது. அதான கதை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ட்ரக் மாஃபியா அவனை கைது பண்ணாங்க எங்கே? சென்னைக்குள்ள. எவன் மீதா கை வச்சிங்க, அழகாக குண்டாஸ்ல உட்கார வச்சிங்க, இவனை அடிச்சிங்க, பைப்புக்கு ஊற்றி போய் அடிச்சிங்க, இந்த லீலா பேஸ் பக்கத்தில் நடிகளை வச்சு கூத்தடிச்சாங்க, அவங்களை கூப்பிட்டு வச்சு அடிச்சிங்க. ஏன் அவங்களாம் கை வைக்க முடியல? இந்த கல்குவாரி நடத்துறான், அவன் 1008 கனிம வளங்களை திருடிக்கிட்டு அந்த முதலாளியை கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்க. நான் அதனால சொல்கிறேன், சைஸ் எவ்வளோ பெருசு, நீங்கள் வால்யூம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ தூரத்துக்கு நீ கொள்ளையடிக்கிற, அதை பொறுத்து நாங்கள் உனக்கு மரியாதை கொடுப்போம். இல்லாதவனா அடித்து போட்டு கொள்ளுவோம். அப்படியா? இந்த மாதிரி மனப்பான்மையோட ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பாடி இருக்கக்கூடிய, அதாவது அரசாங்க அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்தாக காவல்துறை இந்த எல்லைக்கு போக முடியுமா? அதே எல்லையை நீங்கள் எல்லா இடத்துலையும் காட்டுறது இல்லையே. அப்போ உங்களுக்கு மக்களை பார்த்தா இழிச்சா வேற தெரியுது. அதுவும் அஜித்குமார் போன்ற இளைஞர்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கீழ்த்தரமாக தெரியுது. அப்படின்னா அர்த்தம் இல்லாதவனா மேலே கையை வச்சு பார்ப்போம் அப்படின்னா அர்த்தம். எனவே இந்த மனப்பான்மை இருக்குல்ல, இதை காவல்துறைக்கு பயிற்சி கொடுத்து மாற்றுங்க. உங்களுக்கு கை வைக்கணும்னு தோணுச்சா 100 கோடி 200 கோடி அடிச்சவங்களா இருக்கான், அவன் குடும்பத்தோட போய் கை வைங்க, அவன் குடும்பத்தோட போய் கை வைங்கன்ற. இப்போ இதில் ஒரு 4வது விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர், திமுகவுடைய மாவட்ட செயலர் சேங்கேமாறனுடைய தூண்டுதலின் பேரில் இந்த குடும்பத்தினருக்கு பேசி முடிக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்காங்க. அதாவது 10 லட்சம் தரோம், 20 லட்சம் தரோம், உங்கள் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துறோம், அது தரோம், இது தரோம், எல்லா விதமான ஆசை வார்த்தையும். இல்லாத ஜனங்கள் என்ன பண்ணும்? இந்த ஊரில் இருக்கிறவன் நியாயம் கேட்டு போராடினாலே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு போகணும். இல்லாத வருஷம் 30 வருஷத்துக்கு போராடி தான் சாகணும். எனவே இல்லாதவனுக்கு என்ன நிலைமை வரும் அப்படின்னா, தன்னுடைய இயலாமையினால இவன் காட்டக்கூடிய ஆசையில் வேற வழி இல்லை, இதையாவது ஏற்றுக்கிட்டு போவோம், மகன் போனானே அப்படின்ற மனநிலைக்கு எந்த குடும்பமும் தள்ளப்படணும்னு வச்சுக்கோங்க. அந்த நிலைமைக்கு தள்ளுறானுங்க இந்த அஜித்குமாரோடைய குடும்பத்தை. அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சேங்கேமாறனுக்கோ சேங்கேமாரனுடைய ஆதரவாளருக்கோ திமுகவுடைய மாவட்ட செயலருக்கோ திமுகவுடைய மாவட்ட செயலருடைய அடியாளர்களுக்கோ என்ன வேலை? இங்கே உன்னை யார் கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு அனுப்புனது? நீ யார் வந்து அந்த குடும்பத்தில் பேசுறதுக்கு? முதல் நீ யாரு? எனவே இதுவும் சட்டப்படி நடக்கவே இல்லை. அவன் போய் உள்ள பேசுறா, காவல்துறை என்ன பண்ணிருக்க? வேடிக்கை பார்த்துருக்க. நீ போய் பேச விட்டு நான் கேட்கிறேன், உள்ள போய் 10 லட்சம் தரேன் 5 லட்சம் தரேன்னு நான் மாட்டி வியாபாரம் பண்றீங்க அங்கே போய் பேசுறதுக்கு. எனவே இது சம்பந்தமாக இந்த விஷயத்தை ஒட்டு மொத்தமாக மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன போலி வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதோ இது சம்பந்தமா யார் யார் இந்த சேங்கேமாரில் இந்த நபர்களே இவங்க எல்லா பேரின் மீதும் வழக்கு பதிவு செஞ்சோம். ஏன்னா எடுத்த எடுப்புலையே அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கிறத விட அந்த நீதியை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அதன் அர்த்தம் இப்போ இதோடைய 5வது பகுதிக்கு வரும். அதுதான் மிக முக்கியமான ஆள், வேற யாரும் கிடையாது, நம்ம நடிகர் சூர்யா. அவர் எதுக்குப்பா சும்மா இருக்கிற ஒம்பளுக்குறீங்களா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவருடைய தூத்துக்குடி சம்பவம் நடந்தப்ப இந்த ஆள் என்ன பேசினா, மக்களே நாம தான் மிச்சர் சாப்பிட்றோம், நம்மளை மிச்சர் சாப்பிட விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த அதிமுக கவர்மெண்ட் மறைமுகமாக சொன்னார். யார ஓபிஎஸ்ஸே அசிங்கமாக பேசினாப்னு வச்சுக்கவேன். யாரு? இதே சூர்யா. இன்னைக்கு எங்கே போனாரு? இங்கே எங்கே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுருக்கான்னு கேட்குறேன். அந்த குடும்பமே எங்கே உட்காந்து மிச்சர் சாப்பிடுது? என்ன மாதிரியான மிச்சர் சாப்பிட்டு இருக்க? வெளியே வா, வாடா வெளியேன்னு சொல்லுவாடா இல்லையா? எது திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஊர் வசனம் பேசுனவனுக்கு நாட்டின் மீது அக்கறை கொண்டு சூர்யா எப்பொழுதும் கருத்து தெரிவிப்பார். இந்த வசனத்தை ஊரெல்லாம் சொல்லி தெரிஞ்ச சிவகுமார், சூர்யா, கார்த்தி எல்லா பேரும் எந்த பொந்துல ஒழிஞ்சிங்க? இன்னைக்கு மக்கள் படுற கஷ்டம் தெரியல, மக்களுக்கு நடக்கிற அநீதி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? கண்ணுக்கும் தெரியல, காதுக்கும் கேட்கலனா நீ யாரு? எனவே நீ பச்சோந்தி. திமுக தூக்கி போட கருப்பு பணத்துக்கு நக்கி பிழைக்கிற கும்பலால மட்டும்தான் இப்படி பச்சோந்திய நேரத்தை மாற்ற முடியும். நான் சொல்றேன், இப்ப நீ எங்க மிச்சம் சாப்பிட்டு இருக்க? யாரோட உட்காந்து மிச்சம் சாப்பிட்ற? சிவகுமார் எங்கே உட்காந்து மிச்சம் சாப்பிட்றாரு? கார்த்தி எங்கே உட்காந்து மிச்சம் சாப்பிட்றாரு?
இவங்க எல்லாம் விட இன்னொருத்தர் இருக்கான், நடிகர் சித்தார்த்தன், பொய் சொன்ன அடிப்பேன், அவன் இங்க இருக்கான், அவன் சட்டையை பிடிங்க. இப்போ இதுல 6வது இறுதியாக, இது இறுதியாக யாரை பிடிக்கணும் அப்படின்னா மீடியாவை, அவனை தான் பிடிக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு முக்கியமா எல்லா செய்தி நிறுவனங்களையும் உட்காந்து விவாதங்களை கலந்துக்குவார். அவருக்கு ஃபோன் கால் வருது, இன்னைக்கு விவாதத்தில் கலந்துக்குவாங்க. அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஓகே அஜித்குமாரோட விவகாரம் தான், ஏன்னா இந்த தமிழ்நாடு பேசும் பொருளா இருக்கு, எதிர்கட்சி வேற கிளப்பியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளப்பியிருக்காங்க, பாஜக தலைவர் நயினானேந்திரன் அவர்கள் கிளப்பியிருக்காரு, ஏன்னா எதிர்கட்சிகள் கிளப்பியிருக்காங்க, இன்னைக்கு விவாதம் அதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கேட்டா, இல்ல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி நீடிக்குமா? கடந்த 2 வருஷமா தானே பேசிக்கிறீங்க, அதுக்கு முன்னுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை ஏற்பாரா நீடிப்பாரா, இதான 2 வருஷமா பேசிக்கிறீங்க, ஏன்னா கொஞ்சம் கூச்சம்லாம் இருக்கீங்க. எனவே மீடியா இதேன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் ஜெயராஜனுடைய விவகாரத்தில் 8 நாள் தொடர்ந்து லைவ்ல காலை பகல் எல்லா கொஞ்சம் பேசிக்கிறீங்க. இப்ப எப்படி பேச மாட்டீங்க? இவங்க எல்லா பேரும் எங்க நிக்க வேண்டியிருக்கோம்னா, இவங்க எல்லாத்தையும் மிச்சர் சூர்யா இருக்கல அவன் ஆரம்பிச்சு மீடியா வரைக்கும் எங்க வரது நிப்பாடுனா, இந்த கவர்மெண்ட் அமைஞ்சு, எது திமுக கவர்மெண்ட் அமைஞ்சு சும்மா 4 வருஷத்துல 24 கஸ்டடி டெத் நடந்திருக்கு. கஸ்டடியில் வச்சு காவல்துறையினர் அடிக்கப்பட்டு அதனால் மரணம் நடந்திருக்கு 24. இந்த 24க்கு நீ வாயத்துறக்கலை எப்படி? 1-2 கிடையாது, 24க்கு வாயத்துறக்கலை எப்படி? ஒரு விஷயம் தெரியாம போயிடலாம், ஒரு விஷயம் அவர் காதுக்கு எட்டாம போயிடலாம். 24 விஷயம், 24 இறப்புமே சூர்யா காதுக்கு கேட்காம போச்சு. அப்ப இவங்க கள்ள மௌனம் தானே சாதிக்கிறாங்க. மீடியா அதோட கன்றாய் வேலை பார்க்குறானுங்க. எனவே பதிவோட இறுதியாக இதோடைய முக்கிய குற்றவாளியாக இந்த அஜித்குமார் மற்றும் இந்த நபர்கள் பாதிக்கப்பட்டாங்களே, இதுக்கு நேரடி காரணமாக இருந்த எல்லா காவல்துறையினருமே கொலை குற்றத்துக்கான நடவடிக்கை தான் எடுக்கணும். அதுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க எல்லாம் உள்ள போய் ஆகணும். அவங்க துறை சார்ந்த அந்த சஸ்பெண்ட் அவங்கள இப்போதைக்கு இடைநீக்கம் பண்ணுற இந்த கதையெல்லாம் தேவையில்லை. அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க எல்லாம் உள்ள ஜெயிலுக்கு போய் ஆகணும்.